நாங்கள் கொஞ்சம் முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஊர்லேருந்து அத்தையும் என் குழந்தையாகவும் வந்திருக்காங்கல்ல, ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அக்டோபர் 19th பர்த்டே. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 20th எடுத்தது. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது உண்மை தான். அவருக்கு பர்த்டேக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வந்து எங்களோட சிச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பேபிக்கு வந்து இவ்வளோ ஹெல்த் இஷ்யூவாக இருக்கனால ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்ருக்கனால எங்களுக்கு வந்து அந்த கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. இருந்தாலும் என்னோடய அம்மா வந்து என் பையனுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ வந்து கேக் கண்டிப்பாக கட் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய அம்மா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேட்டாக தான் வந்தோம். நைட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு எடுத்த வீடியோ. அதுக்கு பின்னே என்னோடய அம்மா வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்டலாம் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க என் ஹஸ்பண்டை. அப்போ வந்து பார்த்தா இந்த கேக் இருந்துச்சு. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே சேம் டைம் வந்து நம்ம பையனுக்கு இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கேக் கட் பண்ண இஷ்டம் இல்லை. இருந்தாலுமே நாங்கள் வற்புறுத்தி கேக் கட் பண்ண வச்சோம். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா. ஆனால் வந்து எல்லா பெரிய பெரிய யூடியூபர்லாம் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணும்போது ரொம்ப கிஃப்ட்டு சர்ப்ரைஸு நிறைய பண்ணுவாங்க. எங்களால் வந்து அது பண்ண முடியல. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது என்னவோ அதை வச்சு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம். பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு. கேக் கட் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல், அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப சிரிக்கவும் முடியல. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலாகவும் இருந்துச்சு. ஏன்னா பையனுக்கு இப்படி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து அவருக்கு கொடுத்தேன். ட்ரெஸ் தான் அது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் எடுத்து வச்ச ட்ரெஸ். அது ஃபஸ்ட்டே நான் எடுத்துட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேன்னு சொல்லிவிட்டு. பட் வந்து என் ஹஸ்பண்ட் வியர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் கொடுத்தேன். எனக்கு உண்மையாகவே என்னோடய மாமா வந்து சிரிக்கும்போது எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குமே வந்து அவரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பர்த்டே வந்து நல்லா ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படி இருக்கும். பட் எங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, எங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஆசிரமம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் அமௌண்ட் கொடுக்கணும். அந்த குழந்தைங்கள பார்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க சிரிப்பாங்க பார்த்திங்களா, அதை நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி தான் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் எங்களோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கனால எங்களால் வந்துட்டு பர்த்டே கொண்டாட முடியல. ஸோ வந்து பர்த்டே கொண்டாடவே கூடாது தான் இருந்தோம். பட் என்னோடய அம்மா வந்து பர்த்டே கேக்னாச்சும் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு கேக் கட் பண்ண சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னே வந்து சின்ன பாப்பாங்களாம் இருந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அதுக்கு பின்னே அதில் வந்து என் மாமாவோட ஃபேஸில் வந்து என் தங்கச்சி வந்து கேக் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தா. ஆனால் என்னோடய நிலைமை வந்து இப்படியே இருக்காது, கண்டிப்பாக மாறும். மாறும்போது வந்து பெருசாக கேக் கட் பண்ணணும், தனக்கு மட்டுமே கேக் கட் பண்ணிட்டு தனக்கு மட்டும் அப்படி இல்லாமல் எங்கள் பர்த்டே அன்னைக்கு ஆசிரமம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். அங்கே வந்து ஹெல்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு அண்ணனா அக்காவாக அங்கே போய் நாங்கள் அந்த குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க பார்த்திங்களா, அந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை. சீக்கிரமாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். அதை தாண்டி இனி வந்து பார்த்திங்கன்னா செக்கப்புக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கோம். வீக்லி வந்து 3 ஹாஸ்பிட்டல் போகணும். அதுவுமே ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளோட சிச்சுவேஷன் இப்படி. வேலைக்கு போகலான்னு சொல்லி பார்த்தா கம்பெனி சைடு போனாலுமே லீவ் போடாமல் போகணும். சும்மா லீவ் போட்டுகிட்டே இருந்தால் அது செட் ஆகாது. அவங்களே வேலைக்கு விட்டு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. எல்லாமே சரியாகும். பட் வந்து எங்களை பிடிக்காத சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன், அதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் கடவுள் ஒரு நாள் வந்து நல்ல வழியை விடுவார். என்னோடய பேபிக்கு எல்லாத்தையும் க்யூர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். பார்க்குற நீங்களும் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். எங்களை விட எங்கள் பேபிக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டலாக போகும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மெடிசனாக இருக்கட்டும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
சாரி, இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா டைம் இல்லை, உங்களுக்கே தெரியல, அங்கே எங்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிட்டு இருக்கனால சுத்தமாக டைமே இல்லை. அதுலேயுமே நாங்கள் வந்து வீடியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூடியூப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து சொன்னாங்க புதுசாக கண்டென்ட் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் கண்டென்ட்டாக போடணும் ஆசை, பட் என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து போட முடியல, ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போடுறோம். இனி ஃபுல்லாக க்யூர் ஆனப்பின்னா நிச்சயமாக நாங்கள் நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுவோங்க. ஓகே, வீடியோ பாருங்கள். என்னோடய சின்ன மம்மி ஒருத்தங்க இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு கேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோங்க. நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான் குட்டி தம்பி வந்து அழுகாமல் அம்மா கையில் இருக்கான். ஏன்னா வந்து அம்மா வந்து குட்டி பையனை தூக்கவே இல்லையா. குழந்தை பிறந்த அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கு பின்னே பேபியை யாருமே தூக்கலை. அப்புறம் அம்மாவும் சுத்தமாக தூக்கலையா. 3 மாதம் கழிச்சு அம்மா இன்றைக்கி தான் வந்து தூக்குறாங்க. ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து சரியான ஹாப்பி. குட்டி தம்பி வந்து அம்மா தான் வச்சுருக்கணும்னு சொல்லி கையிலேயே வச்சுருந்தாங்க. யார்கிட்டையுமே கொடுக்கவே இல்லை அம்மா. பாருங்களேன், அவங்களே தான் கையில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை என்னென்னா, நான் வந்து மம்மாவோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி க்ரீமை வந்து ஆக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியலை. ஏன்னா என்னோடய மாமனார் எல்லாமே இருந்தாங்களா, அவங்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்படியே நின்றுட்டுருந்தேன். சரி நம்ம லைட்டாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்னோடய அண்ணி பொண்ணு வேறு பண்ணுங்கள் ஆண்டி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் லைட்டாக பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி திரும்பிட்டு பார்த்துக்கிங்களா, இப்போ அவர் வந்து எனக்கு என் ஃபேஸில் வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். நான் மாமா வேண்டாம் ப்ளீஸ் மாமா விடியா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பர்த்டே வந்து இப்படி தான் போச்சுங்க. என்னோடய மாமாவோட பர்த்டேக்கு நாங்கள் எங்கே வெளியோ எங்கேயுமே போகல, வீட்டில் ப்ரேயர் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கு பின்ன எங்கள் பேபிக்கு எப்படியாச்சும் க்யூர் ஆனால் போயிட்டு போதுங்க, அது போதும். மித்த எதுவுமே நம்ம லைஃப்பில் என்னங்க வேணும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ. வாய்ப்பில்லை. இனி வாய்ப்பில்லை.
பாப்பா நீ வந்து புசு, நீ வந்து